பாருங்க. அந்த இடத்துல எல்லாம் இந்த ஸ்கூட்டர்காரங்களுக்கு, மோட்டார் சைக்கிள்காரங்களுக்கு ஒரு தனி பாதை சார். ஒரு மோட்டார் சைக்கிள் தான் போகணும். அந்த மாரி எல்லா நாடுகள்லயும் அப்படி இருக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டாவே, பெருந்தொல்லை, பெரும் அபாயத்திலிருந்து நம்ம எல்லாருமே தப்பிச்சுக்கலாம். ஒரு லெஃப்ட் சைட்ல ஒரு ஒரு சிங்கிள் மோட்டார் சைக்கிள் போறதுக்கு ஒரு லேன். அதே மாதிரி ரைட் சைட்ல வர்றதுக்கு அந்த ஒரு கார்னர்ல ஒரு லேன் போட்டாங்கன்னா, சார் நடந்து போறவங்க கூட பாவம் சார். இந்த மோட்டார் சைக்கிள்காரன் பண்ற தொல்ல தாங்க முடியல. அதுலேருந்து தப்பிச்சு நான் வந்திருக்கிறேன். ஓகேவா? இல்ல நீங்க தான் அத வச்சு பேசுவீங்களா? அவர் எங்கேருந்து வர்றாரு தெரியுமா? பெருங்குடியிலேருந்து தவழ்ந்து தவழ்ந்து வந்து இப்ப தான் சேர்ந்திருக்காரு. எனக்கு முன்னாடியே வந்துட்டாரு. அவர் பெருங்குடியிலேருந்து வர்றாரு. நான் வந்து செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்லேருந்து நான் வரேன். நீங்க தஞ்சாவூர்லேருந்து எல்லாரும் ஒரே டைம்ல தான் வந்துக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணா அவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு நான் இந்த டிஸ்டன்ஸுக்கு 1 1/4 மணி நேரம் ஆச்சு. அப்படின்னா நாங்களும் தான் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் இந்த படத்தை வாழ்த்துவதற்காக என்பதை கஷ்டப்படாம இந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்காது. அப்படி கஷ்டப்பட்டு வந்தாதான் ஒருத்தர் வாழ்த்த கூட முடியும். கஷ்டப்படாம எல்லாம் வந்து வாழ்த்த முடியாது. இப்ப சம்பத்ராஜ் சொன்ன மாதிரி அவர் வந்து எவ்வளவு வருஷம் வந்து ஒவ்வொரு காட்சிகள்ல நடிச்சு, ஒவ்வொரு சீன்ல நடிச்சு, அதை மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி இன்னைக்கு சம்பத்ராஜ்னா எல்லாரும் சம்பத் ராம்னா இப்போ எல்லாரும் மைண்ட்லையும் வர்ற அளவுக்கு அவர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அவருடைய உழைப்பு வந்து 1 நாள் 2 நாள் அல்ல, பல படங்களில் காசு கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. பல படங்களில் கை கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. அதுதான் அவருக்கு சம்பளமாக இருந்திருக்கு. எனக்கு தெரியும் எவ்வளவு ஏமாற்றங்களை சந்தித்து வருவது தான் ஒரு வாழ்க்கையில வெற்றி. அது பரவாயில்ல, கொடுத்துருப்பாங்க. இல்லை பொதுவாக சொல்கிறேன் நம்மளுடைய தகுதி என்ன, நம்மளுடைய உழைப்பு என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி ஊதியம் கூட நிறைய பேர். ஏன்னா என்னை பொறுத்தவரையில் இந்த ஹீரோ அசோக் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு நடிகர், மிகச்சிறந்த ஒரு நடிகர். அவர் எந்த கேரக்டரை கொடுத்தாலும் அழகாக பண்ணக்கூடிய, படித்த நடிப்பை படிச்சுக்கிட்டு வந்தவர். அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்கு. அது எப்போ வரும்னு நான் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் சொல்கிறது உண்டு. நிச்சயமாக ஹி டிசர்வ்ஸ் அ வெரி பிக் ஹிட்டு. டெஃபினட்டாக ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. இவ்வளோ சீனியர்ஸ் எல்லாம் வந்து மனசால் வாழ்த்தி ஒரு ஊக்கம் கொடுக்கும்போது அதை கேட்டுகிட்டே இருக்கிறதுல இன்னும் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் தி சீனியர்ஸ். இப்போ ஆர்வி உதயகுமார் சாரோ, இல்லை பேரரசு சாரோ, ஆல் தி அதர் சீனியர், சம்பத் ராம் சார் எல்லாம் சொன்ன மாதிரி முருகா படத்துலேருந்து வி ஹவ் பீன் ஒர்க்கிங் டுகெதர். ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து இருக்கிற ஒரு அழகான மகிழ்ச்சியான ஒரு தருணம். தேங்க்யூ டு ஒன் அண்ட் ஆல் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் பிளெஸிங் அஸ். தேங்க்யூ. இந்த தருணத்தில் ஆக்சுவலி இந்த இன்விடேஷன் கார்டில் இன்னொருத்தரோட பேர் இருந்துச்சு. பட் அவர் இன்னைக்கு நம்ம கூட ஃபிசிக்கலி இல்லை. திரு கே ராஜன் ஐயா அவர்கள். அவர் பேரே என் ஃபோனில் ப்ரொடியூசர் போல்டு ராஜன் சார் அப்படி தான் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். பிந்தாஸாக போல்டாக மனசில் இருக்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து பேசுவார். அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் த பெஸ்ட் திங் இஸ் அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா மாதிரி. தாத்தா வந்து நம்மளை திட்டினாருனாலும் நல்ல எண்ணத்தில், நம்ம நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் திட்டுவார். ஐ திங்க் பட் சடன்லி ஒரு நாள் அந்த தாத்தா இல்லைன்னு சொல்கிறப்ப ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் எம்டினஸ் இருக்கும். அந்த எம்டினஸ் நம்ம எல்லாருமே ஆஸ் அ ஃபில்ம் ஃப்ரெட்டர்னிட்டி ஜென்யூன்லி ஃபீல் பண்ணுறோம். வி மிஸ் யூ ராஜன் சார். அண்ட் அவரோட மறைவு எந்த விதத்தில் நடந்துச்சோ தட் ஒன்லி டீச்சர்ஸ் அஸ் ஒன் திங், தட் லைஃப்பில் நம்ம எதை நோக்கி ஓடுறோன்னு கூட தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் அந்த சக்ஸஸா, இல்லை அந்த காசா, பணமா, மகிழ்ச்சி, சந்தோஷம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஓடிட்டு இருக்கோம். த ஒன்லி திங் தட் வி காட் டு டூ இஸ் ஜஸ்ட் நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லா இருப்போம். ஐ திங்க் லெட் இஸ் நாட் ஹர்ட் எனிபடி. அட் தி எண்ட் ஆஃப் தி டே மேக்ஸிமம் லிவ் அண்ட் லெட் லிவ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ். நெக்ஸ்ட், நிறைய இருக்கிறதுக்கு மனசால் பேசுகிறப்ப ஐ திங்க் ஒரு ஃப்ளோவாக நிறைய போகும். கொஞ்சம் லென்த் ஆஃப் தி ஸ்பீச்சை குறைக்க பார்த்துக்கிறேன். வடம் மஞ்சு விரட்டு இந்த படம் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் மஞ்சு விரட்டுன்னு ஒரு விளையாட்டு
ஒரு வீர விளையாட்டு இருக்குங்கிற விஷயம் எனக்கு இதுக்கு முன்னாடியே தெரியல. ஜல்லிக்கட்டு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். மஞ்சு விரட்டுன்னு வந்து இயக்குனர் திரு சங்கிலி அவர்கள் வந்து எனக்கு வந்து நரேட் பண்ண வரப்ப அண்ட் அவரை பேச கூப்பிட்டா தெரியும். குடு 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 குடுன்னு பேசுவார். அது எப்படி அவர் பேசின வார்த்தையெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுனான்னு நான் முதல்ல உங்களை வார்ன் பண்ணிடுறேன். குடு 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 குடுன்னு ஓடுவார். அப்போ அவர் கதை சொல்லும்போது நம்ம வேற நடுவில் பிரேக்கும் அடிக்கக்கூடாதா? ஆ சரிண்ணா. மாடு. என்ன? உண்மைண்ணா, மாமா மின்னல் தான் பேசி. பட் there was ஒன் திங், எனக்கு ஒரு புது வாழ்வியலை, ஒரு புது அனுபவத்தை அனுபவிக்க கொடுத்த அந்த வாய்ப்புக்கு நான் சங்கிலி சருக்கு நன்றி. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சங்கிலி சர்கிட்ட எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தினேஷ் அண்ணன். அவருக்கு மனமார்ந்த நன்றி. பிகாஸ் இட் வாஸ் த்ரூ ஹிம் தட் எனக்கு இந்த டீமே அறிமுகமாச்சு. அண்ட் இயக்குனர் பற்றி சொல்லும்போது, இயக்குனரோட ஒரு படையினால தான் இது ஃப்ராங்க்லி ஸ்க்ரீனில் இன்னைக்கு இந்த படம் பிரதிபலிச்சிருக்கு. டு தி என்டையர் டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தட் இஸ் சுரேந்தர் சார், தர்மா சார், சந்துரு சார், பீட்டர் சார், ஜெய அண்ணா, எவ்ரிபடி. ஐ மீன் they've stood by to make this film what it is today. அண்ட் நடுவில் சொல்லும்போது சம்டைம்ஸ் ஒரு 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 எழுத்தாளர் வேணும்னா ஒரு புக்கை வெளியிட்டுடலாம், ஒரு ஆக்டர் ஸ்டேஜ் ட்ராமா தியேட்டர்லாம் பண்ணிடலாம். ஆனால் ஒரு சினிமா நடக்கணும்னா அதுக்கு அஸ்திவாரம், அதுக்கு முதலாளி, அதுக்கு முதல் போடுற ஒரு ப்ரொடியூசர், அந்த தயாரிப்பாளர் அவர் தேவை. அண்ட் இது ஒரு சின்ன படமே இல்லை. பிகாஸ் ஒரு படத்தோட கணிப்பு அதோட எவ்வளோ பொருளாதாரம் போட்டு பண்ணியிருக்குங்கிற விஷயம் அதோட மேக்னிடியூட சஃபைஸ் பண்ணாது. ஏன்னா சாதாரணமாக ஒரு புது ப்ரொடியூசரை பிடிக்கும்போது, சார் ஒரே ஒரு லொக்கேஷனில் நடக்கிற கதை சார், கதையில் அழுத்தம் இருக்கும் சார், பெரிய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இல்லை சார், இதுக்குள்ளே முடிக்கலாம் சார்னு ஒருத்தரை மயக்கலாம். நம்ம ஊரோட நம்ம கலாச்சாரத்தை, நம்ம பண்பாட்டை நம்ம ஸ்க்ரீனில் அப்படி பிரதிபலிக்கணும்னு ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு விஷனோட கெத்தாக வந்த ப்ரொடியூசர் தான் திரு ஏ. பழனிசாமி அவர்கள். இது சின்ன படமே இல்லை. எனக்கு முருகா அசோக்னு சொல்கிறாங்க, எனக்கு தயாரிப்பாளராக அமைஞ்சவரும் பழனிசாமி தான். அண்ட் ஆனால் ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி அவரால் எல்லாம் பண்ண முடியும். ஆனால் அவர்கிட்ட சொல்லி காமிக்கணும். ஆஞ்சநேயர் எப்போவுமே அகம்பாவமாக கெத்தா நான் தாண்டான்னு இருக்க மாட்டார். அந்த மாதிரி இவர் அடக்க முடுக்குமா, இல்லை அந்த டைரக்ஷன் டீம் அவங்க பார்த்துக்கிறாங்க சார். நான் சொன்னேன், அண்ணன் அதோட அஸ்திவாரம் காசு போட்டு படத்தை தயாரிச்சவர் நீங்கள், சில இடத்துல பி ஃபர்ம். அண்ட் இங்கே இருக்கிற சீனியர்ஸ்டையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் தயவுசெய்து அவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆல்சோ கொஞ்சம் கைடு பண்ணுங்கள் சார். பிகாஸ் ஒரு படத்தை நேர்த்தியாக நல்லா பண்ணி முடிச்சிட்டாரு சார். அதை ப்ராப்பராக ஆடியன்ஸை கரை சேர்க்கறதுக்கு வில் நீட் யோர் கைடன்ஸ் சார்.